நீங்க தலைவரே என்னடா அது நகை நட்டு கை விரல பூரா குட்டுக்காரி மாதிரி மோதிரம்லாம் போட்டுருக்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் பட்டியலை கூட்டணி வேட்பாளர் பட்டியலையும் தொகுதி பங்கீட்டையும் முடித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நாளைக்கு திருச்சியில 40 வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தி திருச்சியில பொதுக்கூட்டத்தை போட்டு வேட்பாளர் அறிமுகப்படுத்தல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு தொடர்ந்து அடுத்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி. நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன். செவாசி, அடுத்து மதுரைன்னு சொல்லி முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை அறிவிச்சிட்டாரு. அதனால எங்களுடைய பொதுச்செயலாளருடைய சுற்றுப்பயண விவரமாகவும் தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வாய்ப்பை பற்றி நீங்கள் பேசுங்கள், நாங்கள் சொல்லுகிறோம். அதாவது வந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு சில முடிவு எடுப்பாங்க. அதிமுக குழுற ஓட்டு, ரெட்டலை குழுவக்கூடிய ஓட்டு எந்த காலத்திலும் பிரியாது. சபையில இன்னொருக்கா தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. சொல்லுங்க சொல்லுங்க. அதிமுக குழுற ஓட்டு, ரெட்டலை குழுவக்கூடிய ஓட்டு எந்த காலத்திலும் பிரியாது. அந்த தொழில்களுக்கு ஒத்து வராது. ஓ அப்படியா? மருத்துவக் கல்லூரி மாணவர்களை படிக்க வைத்தது, கல்லூரியில் படிக்க வைத்தது, அதற்கு சட்டமாக ஏற்றியது. இப்படி காவிரி பிரச்சனைக்காக 22 நாட்கள் பாராளுமன்றத்தை முடக்கியது, சட்ட போராட்டம் நடத்தியது, பல்வேறு பிரச்சனைகள், டெல்டா மாவட்ட பிரச்சனைகள், கஜா புயல் நேரத்தில் மக்களை காத்தது, வெள்ள வந்த நேரத்தில் மக்களை காத்தது, இதெல்லாம் அதிமுக வரலாறு. ஆக தியாகம் செய்த கட்சி எது, ஏழைகளுக்காக உழைக்கின்ற கட்சி எது, துன்பம் வந்த நேரத்தில் ஓடி ஓடி வந்து துன்பம் தீர்த்த தலைவர் யார் என்றுதான் மக்கள் பார்ப்பார்கள். ஆகவே அதிமுக கூட்டணிக்கு, எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போனார்கள். நாங்கள் 40 வெற்றி வருவோம். பார்லிமெண்டில் எங்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும். எடப்பாடியுடைய கரம் தூக்கி பிடிக்கப்படும்.